ஆக்சுவலா அதையே நெறைய பேர் டீகோட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா, அந்த ட்வீட்ல ஒரு டாட் வச்சது வந்து, ஐயோ! இத வந்து இந்த பிரச்சனைய இதோட முடிக்க போறாங்களா? இல்ல புள்ளி வச்சு இந்த பிரச்சனைய ஆரம்பிக்க போறாங்களா? அவங்களோட அதாவது ரஜினி அவர்களுடைய ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வரப்போறாங்க? அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னா, ரிசல்ட் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணும். சூப்பர் ஸ்டார்னா இல்ல. யாரு? அதாவது எப்படின்னா, அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு ஒரு தனி மனிதரா அவருக்கு இவ்ளோ பெரிய உச்சத்துல இருக்காரு. அவருக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. கண்டிப்பா. என்னையே நீ டச் பண்றியா? அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குமா இருக்காதா? ஆ கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. அதனால வந்து அந்த டாட் எல்லாம் என்னால டீகோட் பண்ண முடியல. இல்ல நெறைய ஏங்க டீகோட்ஸ் வருதுல்ல. நான் எழுதும்போது சம்டைம் வந்து தப்பா வந்துருங்க சிக்னேச்சர்ல. அதனால ஒரு டாட் ஏதாவது வந்துருச்சுன்னா, இதெல்லாம் டீகோட் பண்ணுவாங்க. நேத்து நான் பார்த்தேன் 2 இன்டர்வியூல நான் பார்க்கும்போது, என்னடா இது இவலாம் டீகோட் பண்ணுவாங்களா? எனக்கு வந்து உண்மையிலேயே அது ஆச்சரியமா இருந்தது. அந்த டாட் நான் பார்த்தேன். பட் அத ஐ டிட்ன்ட் இது வந்து ரொம்ப சீரியஸா நான் கவனிக்கல. ஆனா இதெல்லாம் கவனிச்சு இந்த ரீசன் இதனால தான் இது தொடரும் அப்படின்றாரா? இல்ல வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரா? இதெல்லாம் வந்து அவருடைய பக்கத்துல சைன் பக்கத்துல போட வேண்டியது தானே. ஏன் அங்க போட்டாரு அப்படின்றதெல்லாம் இது அனலைஸ் எல்லாம் தேவையில்லாத வேலை என்ன பொறுத்தவரையும். அவரை பொறுத்தவரையும் அவர் வந்து ரொம்ப ரியாக்டே பண்ணாத ஒருத்தர். எப்பவுமே ரியாக்டே பண்ண மாட்டார். அரசியல் காரணங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண மாட்டார். ஆனா பொய்யான ஒரு தகவலை பறக்கும்போது அவருக்கு ஒரு தனிப்பட்ட மனிதரா அவருக்கு ஒரு ஒரு இது வரும்ல, ஆதங்கம் வரும்ல. ஏன்னா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. அரசியல் பண்ணு. உன்னை யாரும் வேணாம் சொல்லல. உன் அரசியல நீ பண்ணிக்கோ. என்ன எதுக்கு இழுக்கிற? என்ன வச்சு ஏன் அரசியல் பண்ற? இப்ப என்ன வச்சு அரசியல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீ வந்து ஏதோ ரஜினி சாரே வர முடியாத பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்ட திமுக அப்படின்னு நீ ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்கறல்ல. அதுவும் உண்மை இல்லாத அவங்க பவர்லயே இல்லாத போது ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்கறல்ல. அப்ப வந்து எனக்கு ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் வராதா? இப்ப இத நான் எதுவுமே சொல்லன்னு சொன்னா, திமுக அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க? சார் ஒரு தப்பான செய்தி ஒருத்தர் பரப்பிட்டு இருக்காரு. நீங்களும் சைலண்டா இருக்கீங்க. இப்ப நாங்க எவ்வளவுதான் டிஃபெண்ட் பண்ண முடியும்னு ஒரு அது உண்மையாயிடாதா? உண்மையாயிடாதான்னு ஒரு ஆதங்கம் இருக்குல்ல. அது வந்து சொல்லவே தேவையில்லை. ரஜினி சாருக்கே தெரியும் அது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, இது எதுவுமே உண்மை கிடையாது. ஓகே அப்படின்னு சொல்லி அதை அவர் கடந்து போயிட்டாரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அது ரொம்ப டுவெல் பண்ணல. அவர் வந்து சிம்பிளா காலம் காத்திருந்து பதில் சொல்றது என்ன அர்த்தம்? கண்டிப்பா டைம் வந்து உங்களுக்கு ரிவீல் வாட் இஸ் த ஃபேக்ட். அதனால நீ வந்து இனிமே இதை பத்தி பேசுவானான்றதான் அவருடைய ஒரு ஃபைனல் டீ கோடா நீங்க என்ன சொல்லணும், இதோட என்னை விட்டு என்ன இழுக்காத, இல்லைன்னா காலம் பதில் சொல்ல உனக்கு அப்படின்றது வந்து இட்ஸ் லைக் a clear cut indication to them saying that it's a warning கூட வார்னிங் இல்ல, கீப் அவே ஃப்ரம் மீ. என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. என்னுடைய பாணி தனி வழி தெரியல, என் வழி தனி வழி, என் வழியில நீ குறுக்க வராத. இதுதான் ரஜினி சார் மீண்டும் ஒரு முறை அந்த லைன் மூலமா சொல்ற ஒரு ஒரு மெசேஜ் டு எவ்ரிபடி. என் வழி தனி வழி, என் பக்கத்துல வராதிங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, என் வாழ்க்கையை நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச படங்கள் பண்ணிட்டு பிடிச்ச ஆளுங்களோட நான் பழகிட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழ நினைக்கிறோம் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். என் வழியில வராத, நீ என்ன வழி சூஸ் பண்ணியே பண்ணிக்கோ, அது உன் தலையெழுத்து. பட் என்ன இழுக்காதுன்றதை வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. இதோட எல்லாம் நிறுத்திட்டா நல்லா இருக்கும்.